வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் இன்றைய திண்ணையில் நாம் விவாதிக்க இருப்பது 7 பேர் விடுதலைக்கு என்ன தடை என்ற தலைப்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு கடந்த 25 ஆண்டு காலமாக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் சிறையில் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். அதிலும் இன்று அற்புதம்மாள் தலைமையில் ஒரு பேரணி நடைபெற்றிருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து கோட்டை வரை. அந்த பேரணியின் ஒற்றை வேண்டுதலாக அல்லது ஒற்றை கோரிக்கையாக பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலைக்கு தடையாக என்ன இருக்கிறது, என்ன காரணங்கள், அது சட்ட ரீதியான காரணங்களா அல்லது அரசியல் ரீதியாக ஏதேனும் தடைகள் இருக்கிறதா? இதை பற்றித்தான் நாம் இன்றைய திண்ணையில் விவாதிக்க இருக்கின்றோம். இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய திண்ணைக்கு அதிமுகவிலிருந்து திரு சமரசம் அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதயத்துல்லா அவர்களும், மே 17 இயக்கத்திலிருந்து அருள்முருகன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு இதயத்துல்லா அவர்களிடமிருந்து இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பேரணி குறித்து, பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த பேரணி குறித்து உங்களுடைய கருத்து சுருக்கமாக தொடர்ந்து இது நம்ம அதாவது ஒரு தாயாரின் இயக்கம் அற்புதம்மாள் அல்ல, வேறு எந்த தாயாக இருந்தாலும் 25 ஆண்டுகள் ஒரு பெற்ற மகனை பிரிந்து இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்கே பிரச்சனை என்பது அந்த அம்மையாருடைய வேண்டுகோள் என்பது நியாயமானது. அந்த அம்மையார் இவ்வளவு காலம் பிரிந்திருக்கிறார் என்பது உள்ளபடியே வருத்தத்திற்குரியது. சட்ட ரீதியாக அவர் விடுதலை செய்யப்படும் பொழுது நானும் நிச்சயமாக வரவேற்பேன். இப்பொழுது சட்டம்தான் குறுக்கே நிற்கிறது, நீதிமன்ற படிகளிலே நிற்கிறது. ஒரு புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்று. மக்களுக்கு நாம் தவறான தகவல்களை பொதுவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். வெறும் ராஜீவ்காந்தி கொலை மட்டுமல்ல, அது ஒரு இலக்கு தான். அவர்களோடு 18 தமிழ்நாட்டு தமிழர்களும் மடிந்தார்கள். அதில் முன்னாள் எம்எல்சி லீக் முனுசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி இக்பால் உள்ளிட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே திட்டமிட்டு இந்த கொலை முயற்சிக்காக வேண்டிய மிகப்பெரிய முயற்சி எடுத்து வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதிலே ஓரிரு தமிழர்கள் மாட்டிக்கொண்டார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் அறிந்து மாட்டிக்கொண்டார்களா அறியாமல் மாட்டிக்கொண்டார்களா என்பதெல்லாம் வேறு விஷயம். அது நீதிமன்ற காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் இந்த பேரணியை அல்லது இந்த கோரிக்கையை நியாயமாக பார்க்கிறதா அல்ல சட்ட ரீதியாக? நிச்சயமாக சட்ட ரீதியாக நாளை அவர்கள் விடுவிக்கப்பட்டால் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் நிச்சயமாக எதிர்க்க மாட்டோம். திரு சமரசம் அவர்கள், ஐயா, நடந்து போன விஷயம் இது ஒரு மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். முதலாவதாக எல்லோருக்குமே தூக்கு தண்டனை என்று சொன்னார்கள். நளினி அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறார், அதனால் அவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுங்கள், மற்றவர்கள் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று ஏற்கனவே இந்த அரசு அது ஒப்புதல் கொடுத்து அமைச்சரவை எல்லாம் முடிந்து விட்டது 2000. அதற்கு பிறகு அது நீதிமன்றம் பல முறை படியேறி அந்த வழக்கு கடந்து வந்த பாதை தெரியும். அதிமுக இப்போ ஒரு பேரணியை நடத்திரு. அதிமுக அரசு இப்போ பொறுப்பேற்றுக்கு புதுசா 2வது முறையா இந்த நேரத்தில் ஒரு பேரணி நடத்தப்பட்டிருக்கு. இது உங்களுடைய கட்சி எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. நாங்கள் இவங்க பேரணி நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் அவரை விட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் 3 நாளைக்குள்ளே விடணும், இல்லைன்னா நாங்களே விடுவிப்போம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். எங்களை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இதில் இல்லை. மத்திய அரசு தடையாக நிற்கிறது. அங்கே இப்பொழுது ஏற்கனவே இருந்த மத்திய அரசு தடையாக இருந்தது. அவர்களாலே எல்லா விதமான துன்பமும் துயரமும் அனுபவித்தார்கள், முடிந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற அரசு கூட அந்த அரசின் கொள்கையை பின்பற்றுகிறது என்பதிலே தான் எல்லோருக்கும் சங்கடம் இருக்கிறது. திரு அருள்முருகன்,
சமரசம் சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாங்க. அதாவது இதற்கு முந்தைய இருந்த மத்திய அரசும் சரி, இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசும் அவங்களுடைய அணுகுமுறையில பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, அதே அணுகுமுறை தான் கடைபிடிக்கிறாங்க. தமிழக அரசு தயாராகத்தான் இருக்கிறது, தடையாக இருப்பது மத்திய அரசு தான். உங்களுடைய பார்வை எப்படி? முதலில் அற்புத அம்மாளுக்கு நாங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த தாயாருக்கு உறுதுணையா பின்னாடி நிற்கணுன்றது எங்களுடைய மே 17 கோரிக்கையை முன் வச்சுட்டு நான் என்னுடைய பேசிடுங்க. முதல்ல இது 25 ஆண்டுகள் முடிந்தது. நீதிமன்ற வழக்குகள் முடிவுற்ற பிறகு சுப்ரீம் கோர்ட்டின் வழியாகத்தான் இவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக ஆக்கப்பட்டு மாநில அரசாங்கத்தின் கீழ் வந்துச்சு. மாநில அரசாங்கம் 3 நாள்ல விடுவிச்சிரும், நீங்க 3 நாள்ல நீங்க பதில் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்ன பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போனது. அந்த நீதிமன்றத்தினுடைய அதே அந்த ஆட்சி போன பிறகு வரக்கூடிய பாஜக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாடு தான் பாஜக அரசாங்கம் எடுத்தது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய 161வது பிரிவின் கீழ் தாராளமாக விடுதலை செய்யலாம் என்கின்ற முறை என்பது சட்ட வல்லுநரால் பரிந்துரை செய்யப்படுகிறது. இல்லை, இப்போ 2வது முறையா எழுதப்பட்ட கடிதத்தில் தேர்தலுக்கு 2 மாதங்கள் முன்பு ஜெயலலிதா கடிதம் எழுதுறாங்க. ஜெயலலிதா இல்லை, அவங்க முதன்மைச் செயலர் மூலமாக கடிதம் அனுப்பப்படுது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு. அதில் மறுபடியும் நினைவு ஊட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் கூட மத்திய அரசுல இருந்து எந்த விதமான அது சம்பந்தமான பதில்கள் வரலையே. இல்லை, மத்திய அரசாங்கம் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று 2 கட்சிக்குமே சொல்றேன். 2 கட்சிக்கும் மாறுபட்ட எண்ணம் என்பது கிடையவே கிடையாது. இங்க பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகவும் அநீதிக்கு எதிராக அந்த மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாகவும் 25 ஆண்டுகள் முடிந்துருச்சு. அப்ப இந்திய வரலாற்றுல இப்படி ஒரு கொலைகள் நடந்து, அரசியல் கொலை நடந்து அல்லது நீதிமன்றத்தால் தண்டனை செய்யப்பட்ட மக்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்றால் அதுக்கான வரலாறு இருக்கு. நீங்க காந்தியை படுகொலை செய்யப்படுறாங்க. அக்யூஸ் நம்பர் 2 கோபால் கோட்சே. கோபால் கோட்சேக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லி அது மராட்டிய மாநில அரசுக்கு வருது. அப்ப மராட்டிய மாநில அரசு காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கம், இந்த 2 அரசாங்கமும் மாநில அரசாங்கம் ஒரு முடிவை செய்து 161வது பிரிவின் கீழ் விடுதலையை கோபால் கோட்சேக்கு வழங்குறாங்க. அப்ப கோபால் கோட்சே அக்யூஸ் நம்பர் 2 காந்தியினுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 2வது நபர், அக்யூஸ்டாக 2வது நபர், அவர் 161வது பிரிவின் கீழ் விடுதலை செய்யப்படும் சொன்னால் இந்த 7 நீண்ட நாள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஜனநாயக கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதிமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெறாமலே 161வது கீழ் கவர்னர் மூலமாக இந்த விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு உயர்நீதிமன்ற வழக்குகளிலும் இருக்கு. திரு பிரியன், இப்போ இவங்க அந்த இயக்கத்துல தொடர்ந்து முன்னெடுத்து அந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் அரசியல் கட்சிகள் இருக்கனால அந்த சார்பு எடுத்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது தொடர்ந்து இந்த வழக்கை நீங்க சந்திச்சு தொடர்ந்து இந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை எந்த இடத்துல ஒரு சிக்கல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு தொடர்ந்து வந்த பாதையில ஏதோ ஒரு இடத்துல சிக்கல்னால இது இழுத்தடிக்கப்படுகிறதா இந்த நீதி? இது இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 2014 April 2016 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் இதுக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சிக்கல் வந்துடுது நடுவில். ஃபர்ஸ்ட் தடவை இந்த 3 பேரோட சாந்தன், பேரறிவாளன் அண்ட் முருகன் 3 பேரோட தூக்கு தண்டனை அவங்க கம்யூட் பண்ணி ஆயுள் தண்டனையாக மாற்றின உடனே சுப்ரீம் கோர்ட்டு அதே 2 நாளில் இமீடியட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதுறாங்க சென்டருக்கு, இது மாதிரி நாங்கள் இவங்களை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூபிஏ கவர்மெண்ட் அவங்க யூபிஏ கவர்மெண்ட் இது உடனே சுப்ரீம் கோர்ட்டை இது பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க இது வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்ட சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்காக பல கேள்விகள் எழுப்பி ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை நியமிக்கிறாங்க. அவங்க இந்த கேள்விகளுக்குள்ளே போகிறாங்க, வெதர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, டிசம்பர் 2015 என்ன சொல்கிறாங்க, இது சிபிஐ விசாரித்த கேஸு, சிபிஐ ட்ரையல் நடத்தின கேஸ், இது மத்திய அரசு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்ட ஒரு கேஸு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த பவர்ஸும் கிடையாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சிஆர்பிசி அந்த குற்ற நடைமுறை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 435 அதில் இந்த கன்கரன்ஸ் ஒரு கன்சல்டேஷன் ஒரு வார்த்தை, கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ், ஒப்புதல் அப்படின்றாங்க, ஆலோசனை கிடையாது ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் இந்த தத்து அவர் என்ன சொல்கிறாரு,
நாங்கள் யாருக்கு வந்து நாங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறோமோ அது வந்து ஆயுள் வரைக்கும் தான் தண்டனை, நடுவில் ரெமிஷன்லாம் கிடையாது அப்படின்னு தத்து ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு பெரிய விவாதம் பண்ண இது மாதிரி இருக்கு. இல்லை இது அப்புறம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த 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 சுச்சுவேஷன் அப்படி வரும்பொழுது இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, அல்டிமேட்டா ஒரு 3 பேர் கொண்ட ஜட்ஜை நியமிக்கிறாங்க இந்த இடத்துல. இல்ல இப்ப கடைசியா 3 பேர் ஜட்ஜி இப்ப இருக்கு. இப்போ என்ன, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க, மறுபடியும் வந்து எழுதினாங்க எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் வந்திருக்கு, நாங்க 3 நாள் டைம் கொடுத்து எழுதினாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இதே இப்போ பிஜேபி கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கோர்ட்டோட இதுல இருக்கு அப்படி அவங்க சொல்றாங்க, ஆலோசனை இருக்கு. இப்போ 3 பெஞ்ச் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன்லாம் வந்ததுனால அந்த 3 பெஞ்ச் அதை எடுத்துக்கல, இனிமேல் எடுத்துக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. சார் வந்து 161 பத்தி சொன்னார், 161 பத்தி சொன்னார். என்ன பிரச்சனைனா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அது யூபிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இதுக்கு இவங்களுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் தான் அவங்க எடுத்திருக்காங்க 2 கவர்மெண்ட்டுமே. இப்போ நீங்க 161 இப்போ ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் மத்திய அரசு வந்து இணக்கமா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கிப்பாங்களா, அவங்க உறவுல வந்து இதர் விஷயத்தில் அவங்க நடவடிக்கை 161 எடுத்து வந்து கவர்னர் மூலமா விடுவிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஆசல் ஒரு உராய்வு வரும் கண்டிப்பா. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கு. அந்த சவாலை வந்து அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தால் சிக்கல் இருக்குங்கிறது மத்திய அரசு உரசல் வரும். அதுல உறவு கொஞ்சம் கேள்வி. நிச்சயமா அருள்முருகன் நிச்சயமா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 7 பேர் விடுதலைக்கு என்ன தடை என்ற தலைப்பை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அருள்முருகன் பிரியன் சொல்றாரு, ஆயுள் தண்டனை குறித்து தத்து சொன்ன ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. 2வது ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு முடிவு எடுத்தால் 161 பயன்படுத்தி தமிழக அரசு இதர் நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் மத்திய மாநில அரசுக்கு இடையான அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை. அதுதான் நாங்க என்னன்னா, இங்க நீங்க மெரிட் ஆஃப் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகாம, அந்த கேஸ்ல ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகாம, நீங்கள் கோபால் கோட்சேக்கு வந்து ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கீங்க. கோபால் கோட்சேக்கு வந்து 14 வருடங்கள் முடிந்த பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்ன்ற நீதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் குற்றவாளி, அவர் அக்யூஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நீதி வழங்கியிருக்காங்க. அப்போ மாநிலத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ், மத்தியில் இருந்த கட்சி காங்கிரஸ். அப்போ மத்தியில் இருந்த கட்சி காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அவங்களுக்கு வந்து விடுதலை கிடையாதுன்னு சொல்லுது. அப்போ மராட்டிய மாநில காங்கிரஸ் என்ன செய்யறது, விடுதலை செய்யறாங்க. அது அன்று அரசியல் சிக்கலையோ அல்லது ஒரு பெடரல் சிஸ்டத்தின் மீதான கேள்வியோ அல்லது இந்திய மக்களினுடைய உளவியலின் மீதான தாக்கத்தையோ பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணவே இல்லை. ஒரே கட்சின்னு சொல்றீங்க. ஆமா, ஒரே கட்சி. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே காங்கிரஸ் அரசாங்கம். ஏன்னா காங்கிரஸினுடைய மாபெரும் தலைவராகவும் இந்த நாட்டின் மக்களுடைய ஏகாதிபத்திய ஒரு ஒத்த மனதுடைய மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் ஒரு கான்ஸ்பிரேட்டராக உருவாக்கப்பட்டு திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். இப்போ சூழ்நிலை ஒரு விஷயம் மாறின பிறகு இதை பாக்குற கண்ணோட்டமே மாறி இருக்கு. இல்ல, நேரு 1948 ஒரு கடிதம் எழுதுறாரு, இது பயங்கரவாத நடவடிக்கையா தான் எழுதுறாரு. அதனாலதான் RSS தடை செய்யறாங்க. நேருடைய கடிதம், பட்டேலுடைய கடிதம் எல்லாம் டாக்குமெண்டா இருக்கு. இந்த வழக்குக்கு நீங்க அதை உதாரணமா சொல்றீங்க. இது வந்து பயங்கரவாதத்தோட லிங்க் வந்து வரலாறு சுப்ரீம் கோர்ட் சொல்லல, பயங்கரவாதம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. வரலாறு சம்பவங்கள்லாம் மக்களுக்கு முழுமையாக தெரியணும். மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டது துப்பாக்கியால் சுட்டு கொன்றவர் ஒருவர், நாதுராம் கோட்சே. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சதி வழக்கில் பல பேர் இருக்காங்க, அதில் ரொம்ப பேர் வெளியாயிட்டாங்க. எதில் இப்போ இந்த இது அப்படியே நீங்கள் எப்படி கொண்டு வாங்க. இது இந்த நாட்டுடைய பிரதமரை அவர் பிரியன் சொன்ன மாதிரி பயங்கரவாத திட்டம், சதி திட்டம் தீட்டி வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அதோட ராஜீவ்காந்தி மட்டும் கொல்லப்படலை, மகாத்மா காந்தி அங்கே ஒருவர், 18 தமிழ்நாட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்ல வர்றேன். அவர் சொன்னதுக்கு காங்கிரஸ் அரசு சொல்றாரு, அதுக்கு சொல்ல வர்றேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப காந்தியோட ராஜீவ்காந்தி பெரிய நான் சொல்ல வழக்கு சட்டம் எத்தனை பேரு என்ன அதைத்தான் சொல்றேன். யார் பெரியவர் சின்னவர் என்பது அல்ல. மகாராஷ்டிரா காங்கிரஸ் அரசு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த அரசு இருக்கு? அதிமுக அரசு. அவங்க அப்படி சப்போஸ் விடுறாங்கன்னு சொன்னா நாங்க ஒன்றும் கேட்க போறது, யாரும் கேட்க போறது. சட்டம் என்பது வேறு, நியாயம் தர்மம் என்பது வேறு.
ஒரு சட்டத்திற்கே பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வக்கீல் நீங்கள் எந்த சட்டம் குற்றவாளி என்று உள்ளே தள்ளுகிறதோ அதே சட்டம் அவர் ஜாமீன் கொடுப்பதற்கும் வழி செய்கிறது, அதே சட்டம் வெளியே வருவதற்கும் வழி வகுக்கிறது. ஆக ஒரு சட்டத்தை இன்னொரு சட்டம் வென்று விடுகிறது. இல்ல அவர் நான் கேட்கிற முக்கியமான கேள்வி இல்ல அது இருக்கட்டும். ஒண்ணு இதை விடுவிக்கின்ற பட்சத்துல பிரியன் கொடுக்கிற ஒரு அச்சுறுத்தலான்னு எனக்கு என்னன்னு புரியல. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இது கூட அந்த ஒரு உறவு கூட கேட்கறாங்க இல்லைங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, சென்னை தமிழகத்தில் ஒரு குற்றச்சாட்டு நடந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து தமிழக அரசே அந்த வழக்கை தொடுத்து அந்த நீதிமன்றத்தில் நின்றால் 161 செல்லுபடி ஆகும், சிபிஐ செய்தால் இவர் எடுக்க முடியாது என்பது ஒன்று. 161 சிபிஐ எடுத்து நடத்தின ஒரு வழக்கில் 161 காட்டி நீங்கள் விடுதலை செய்ய முடியாது என்று இப்பொழுது நீதிமன்றம் சொல்லுகிறது, மத்திய அரசு சொல்லி கொடுக்கிறது. ஆகவே இந்த நிலையில் பயங்கர எது இருந்தாலும் ரொட்டிக்கு புட்டதெல்லாம் தடமா. அதனால சட்டத்துக்கு இப்படி எல்லா வகையான வழிவகைகளும் வைத்துக் கொண்டு பேசலாம். இப்போ இவர் சொல்றது என்னன்னா, அந்த சிபிஐ விசாரணை கீழே வரும்போது அது எப்படி தமிழக அரசுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்கிற கேள்வி தொடர்ந்து பல விவாதங்கள்ல விவாதிக்கும் போதெல்லாம் சொல்றாங்க. நம்ம இது விவாதிக்கும் போதெல்லாம் கூட தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்பப்படுது. இது எந்த அளவுக்கு இதுல 2 கேஸ், ஒரு கேஸோட ஞாபகம் இல்லை. ஒன்னு வந்து அகமதாபாத் கோர்ட்ல வந்து இது மாதிரியான மத்திய அரசாங்கம் விசாரிக்கப்பட்ட கேஸுக்கு 121 கீழே விடுதலை அளிக்கப்பட்டது. இன்னொன்னும் பெரிய, அதாவது இந்தியாவோட வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்குன்னா அந்த காந்தியோட படுகொலை வழக்கு தான். அதுலயும் கூட உச்ச நீதிமன்றம் நிராகரித்த பிறகுதான் சொல்றேன். ஒரு நீதிமன்றம் இப்ப வந்து இதுல வந்து நீதிமன்றம் இன்னும் நிராகரிக்கல. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது, 16 வாழ்நாள் முழுவதும் சொன்ன பிறகு மராட்டிய மாநில காங்கிரஸ் அரசாங்கம் விடுதலை செய்ய முடிகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அந்த வாய்ப்பை, அந்த உதாரணத்தை மேற்கோள் கொண்டு நமக்கு வந்து இந்த விடுதலை 7 வரை விடுதலை மட்டுமல்லாமல் நீண்ட நாள் சிறைவாசிகளும் விடுதலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இரண்டாவது, பேரறிவாளனுடைய வழக்குகளை விசாரித்த அதிகாரிகளுடைய ஒப்புதல் வாக்குமூலமும், குறிப்பா தியாகராஜனுடைய ஒப்புதல் வாக்குமூலமும் அல்லது நீதிபதியினுடைய வாக்குமூலங்களும் பல்வேறு விஷயங்களும் தொடர்ச்சியாக இந்த வழக்குகளில் வெளியாகி கொண்டே வருகின்ற பொழுது, அவர் மீதான அந்த தளர்வு ஏற்படுகின்ற பொழுது, மக்களும் அதற்கான முழு ஆதரவை தருகின்ற பொழுது விடுதலை செய்வது என்பது மிக மிக ஜனநாயக பூர்வமானதுதான். ஏன்னா நீங்க திருப்பி இந்த மெரிட் ஆஃப் கேஸ்குள்ள நம்ம அந்த டயலாக் உரையாடலை கொண்டு செல்லாமலே நம்ம வந்து விடுதலை நோக்கி முடியுங்க. சிக்கல் என்னவா இருக்குன்னா, மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை இப்ப நீங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. உதாரணத்திற்கு இப்ப குஜராத்தில் வந்து அந்த 69 பேர் எரித்து மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? நான் ஆதாரத்தோட சொல்றேன். சுப்ரீம் அவங்க பேசினது போனதெல்லாம் மெட்டீரியலோட இன்னைக்கு இருக்கு. இப்போ ஒரு வழக்கையும் வந்து இன்னொரு வழக்கோடு நம்ம வந்து இல்ல, நீங்க பேச வேண்டியது என்ன இருக்குன்னா, இதே 84 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது ராஜீவ்காந்தியினுடைய ஸ்டேட்மெண்டான ஒரு ஆலமரம் விழுகிறது என்று சொன்னால் அதன் கீழ் உள்ள புல்லு பூண்டெல்லாம் சாவுன்றது இயற்கையின் நியதின்னு சொன்னாரு. அப்படின்னா 3000 பேர் செத்து போனாங்க. இவர் 18 பேருக்கு வருத்தப்படுகின்ற அந்த மனநிலை என்பது இவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு தார்மீக ரீதியான வேற வகையில எதிர்ப்பது என்பது. இப்ப அதான் இவருடைய விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் அந்த எண்களுக்கு நம்பருக்குள்ள போனா இறந்தது 17 பேரு 18 பேரு, அங்க இருந்து 60க்கு மேற்பட்ட. அதை தாண்டி சட்ட விதிகள் என்ன சொல்லுது, தமிழக அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், என்னக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அந்த 25 ஆண்டுகள் மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, கச்சத்தீவுக்கு வந்து மீட்கணும் சொல்லிட்டு இங்க தீர்மானம் போட்டாங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் என்ன தீர்மானம் கோர்ட்ல கொண்டு வராங்களோ அதே தீர்மானத்தை பாஜக கொண்டு போகுது. அப்ப நீங்க ஒரு எதுக்காக சொல்றா, நீங்க சட்டப்படிதான் அந்த நாடு நடக்குதுன்னு சொன்னா ராட்டிபிகேஷன், பார்லிமெண்ட்ல ராட்டிபிகேஷன் பண்ணாமலே, ஒப்புதல் பெறாமலே கச்சத்தீவு கொடுக்கப்படுது. இன்னை வரைக்கும் பார்லிமெண்டத்தில் இந்த விவாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் மாடல். இப்போ திருப்பிரியா தொடர்ந்து சட்ட ரீதியாக சட்டம் மீறப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து சட்ட ரீதியாக தான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. பார்க்கணும்னு சொல்றேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றேன். இல்ல ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா உணர்வுபூர்வமா பார்க்கப்படுதா, இல்ல என்ன மாதிரி? இது வந்து சட்ட ரீதியா பார்க்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்க அணுக வேண்டியது மனிதாபிமான முறையில் அனுபவம். ஆக்சுவலா வந்து மனித உரிமை, இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க ரெமிஷன் கொடுத்து அவங்களை விடுதலை பண்ணிருக்கீங்க. எவ்வளவு சுதந்திர இந்தியாவில் எவ்வளவு பேருக்கு ஆயுள் தண்டனை ரெமிஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த உரிமை வந்து இவருக்கு மறுக்கப்படுது இல்லையா, பேரறிவாளனுக்கு. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா
இன்னைக்கு இந்திய ஜெயில்களில் பார்த்தீங்கன்னா விசாரணை கைதிகள்ன்ற பேர்லயே பல வருடங்கள் ஜெயிலில் இருக்காங்க. எந்த விதமான விசாரணை கைதிகள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த நீங்க இப்போ பேரறிவாளனுக்கு நம்ம பாடுபடுறோம் இல்லையா, ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. நிசார்னு ஒரு கைதியை விடுதலை பண்ணாங்க ஜெய்ப்பூர் ஜெயில இருந்து. அவர் எதுக்கு கைது 20 வயசுல ஜெயிலுக்கு போனார். ஏன் போனாரு? பாபர் மசூதி இடிச்ச பொழுது எங்கேயோ நடந்த ரயில் வெடிகுண்டு விபத்தில் அவர் பிடிச்சிட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் 23 வருஷம் கழிச்சு நிரபராதி சொல்லியிருக்காங்க. 23 வருஷம் கழிச்சு நிசார் வெளில வந்தாரு. அவரோட நிலைமையை பார்த்துக்கோங்க. 23 வருஷம் கழிச்சு அவருக்கு நீதி கிடைச்சிருக்கு. அதுவரையும் ஜெயிலில் இருந்திருக்காரு அவர். இப்ப பேரறிவாளன் கேஸ்ல அவர் கொடுத்த வாக்குமூலத்தையே மாற்றி எழுதினதா தியாகராஜன் சூப்பர் போலீஸ் சிபிஐ. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. அந்த சிபிஐ சூப்பர் ஏன் அப்படி பண்ணாருன்னு யாரும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப பேரறிவாளனோட நிலைமை என்ன? அப்ப எங்க போச்சு? ஆக்சுவலா நீங்க எந்த சட்டத்தை வச்சு அவருக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க? நீங்க சகோதரர் மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த 7 பேர் விஷயத்துல காட்டுகின்ற அக்கறை, அதில் 2 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், மீதி வெளிநாட்டை சார்ந்தவர்கள். இந்த கேள்வியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெறும் விசாரணை கைதிகளாக இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலே உள்ள இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க சிறுபான்மைன்னு, தலித் மக்கள். இவங்களுக்காண்டி தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கைதிகள் சிறையில் இருக்காங்களே, இவங்களுக்காக என்னைக்காவது இவங்க போராடி இருக்காங்களா? போராடினதில்லை. நான் சொல்லி நீங்க பேசும்போது நான் பேசல, குறிச்சுக்கங்க, குறிச்சிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் அதுக்கான போராட்டங்கள் தமிழகத்துல எந்த அளவுக்கு நடத்திருக்கு? அடுத்த ஒரு கேள்வி வரும். நீங்க நல்லா கேளுங்க. இல்ல நான் கேட்கிற கேள்வி இல்ல தமிழ்நாடு இல்ல, நான் ஒரே கேள்விதான். இப்போ அவங்க ஒரு இயக்கம், ஒவ்வொரு இயக்கத்திற்குமான ஒரு கொள்கைகள், கோட்பாடுகள், சில விஷயங்கள் இருக்கும். அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அவங்க கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்றது அந்த இயக்கத்தோட வேலை. அது ரைட்டா தப்பா அது விவாதத்திற்குரியது. நீங்க அதுக்கு அந்த ரைட்டா தப்பான்னு சொல்ல வேண்டிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கணும் இல்லையா? இல்ல இத நீங்க அதுக்கு ஏன் பண்ணல? நான் கேட்கிற கேள்வி, நான் இப்பவும் நான் கேட்கிறேன், அதுல பின்னணி என்னங்கிறது முக்கியம். அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக நீங்க வாதாடினா எனக்கு வேற எதுவும் வெளிநாட்டுல கிடைக்காது, உள்நாட்டுல கிடைக்காது, பலாபலன்கள் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், குற்றச்சாட்டு தயவு செய்து கொஞ்சம் நீங்க எல்லாரும் பேசும்போது இடையிடையே பேசுறீங்க. நீங்க எல்லாரும் பேசும்போது நாங்க பேசும்போது நீங்க குறிக்கிறாதீங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. லாபம் சொல்றீங்க, என்ன லாபம் சொல்லுங்க. நீங்க பேசும்போது இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க லாபம் சொல்லுங்க. தயவு செய்து நான் பாருங்க, நீங்க பேசும்போது நீங்க எவ்வளவோ காங்கிரஸ் பத்தி பேசுறீங்க. நான் தயவு செய்து நீங்க இந்த விஷயம் மக்களுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடராதீங்க. மீண்டும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 7 பேர் விடுதலைக்கு என்ன தடை என்ற தலைப்பை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அருள்முருகன் அவர் பேசும்போது பேசலாம், நிச்சயமா பேசலாம். இதயத்துல்லா சொன்னாங்க இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க. அவர் குறுக்கிட்டாரு. பரவாயில்ல, நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு நான் வரவே இல்லை. அந்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க, அப்புறம் சொல்லுங்க. அதனால என்ன பலாபலன் என்ன என்பதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது நீதிமன்றத்தில் இருக்கிறது. மத்திய அரசு பாஜக ஒண்ணுதான், காங்கிரஸ் ஒண்ணுங்கிறாங்க. உண்மைதான். மத்திய அரசுனா மத்திய அரசு தான், அது எந்த மத்திய அரசா இருந்தாலும். ஆனா மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீதிமன்றம் இதுவரையும் கேட்டதில்லை. பாதியை கேட்கும், பாதியை கேட்காது. நாங்க முட்டுக்கொட்டை போட்டதுனால எல்லாம் நிக்கல. நீதிமன்றத்துக்கு தெரியும் இந்த வழக்கு, அதான் இந்த வழக்கு எத்தகைய வழக்கு, எப்படிப்பட்ட வழக்கு, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், எப்ப விடுதலை பண்ணணுங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும். நாளைக்கே நீதிபதி சதாசிவம் மாதிரி இன்னொரு சதாசிவம் இங்க வந்து விடுதலை செய்தாருன்னு வச்சுக்கோங்க, நாங்க என்ன எதிர்க்க முடியுமா? பாஜக எதிர்க்க முடியுமா? காங்கிரஸ் எதிர்க்க முடியுமா? அதிமுக எதிர்க்க முடிவு எதிர்க்க முடிவு நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. நீதிமன்றத்தின் கையில். திரு அருள்முருகன், இப்ப என்னன்னா கொடூரமான முறையில் தமிழர்களை குற்றப்புறமுறை ஆக்குவதற்கான சதிகள் தான் காங்கிரஸும் பாஜகவும் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது மே 17 என்ன பலாபலன் அப்படின்னா அதை ஒரு ஃபிகரா அவரால் சொல்ல முடியல. ஆனா காங்கிரஸ்க்கு ஃபிகரா சொல்ல முடியும். போபாஸ்ல 50 கோடியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பல ஆயிரக்கணக்கான கோடி வரைக்கும் சொல்ல முடியும். சரி, நேரம் சப்ஜெக்ட்டுக்கு வரும். என்ன விஷயம்னா, நீங்க இந்த 7 பேர் விடுதலையை மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பயன்படுத்தும் என்று நேரடியாக அதிமுக அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதை பயன்படுத்த முடியும். இரண்டாவது, இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட அநீதி,
நீங்க 3000 பேர் வந்து சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டு 84 படுகொலை செய்யப்பட்டதற்கு யாருக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்ற விவரத்தை காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லட்டும். 69 பேர்ல இருந்து 2000 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு குஜராத்தில் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டதுன்றது வெள்ளை அறிக்கை விடட்டும். மூணாவது சொல்ற தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக நாங்கள் இந்த பேச்சுல நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீண்ட நாள் சிறைவாசின்ற வார்த்தையை நான் உபயோகிச்சிருக்கேன். வேற யாரும் பயன்படுத்த நீண்ட நாள் சிறைவாசிகள் அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, தலித்துகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படும் சமூகங்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய அரசியல் கோரிக்கை. நாங்கள் 7 விடுதலைக்காக போராடும் பொழுதும் அவர்களை மையப்படுத்தி தான் எங்களுடைய கோரிக்கையுடைய துண்டறிக்கையிலும் சரி வால் போஸ்டர்ஸ்லயுமே இருக்கும். தொடர்ந்து அதுக்காக தான் நீங்க போராடிக்கிட்டு திரு பிரியன், அதான் வழக்கு வந்து இப்ப வழக்கு நிலுவையில் இருக்கு. நிலுவையில் இருக்கும்போது தமிழக அரசால இந்த அவர் அருள்முருகன் சொல்லக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது சார், இப்போ இதுல என்ன சிக்கல்? இல்ல இது வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணி அதன் மூலமா ஒரு பலனை எடுக்க முடியும் அப்படின்னு ஜெயலலிதா கருதுவார்களே ஆனால் அதற்கான சாத்தியங்கள் கண்டிப்பா ஜெயலலிதா அதை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க இதுக்காக துணிஞ்சு பண்ண முடியும் அவங்களால. இதனால நமக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதுல இருக்கிற சட்ட சிக்கல் நல்லா புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க கடிதம் எழுதுறாங்க. அவங்க கடிதம் எழுதி அதற்கான ஒரு முனைப்பு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எடுத்து காமிக்கிறாங்களே தவிர அதுவான ஒரு ஃபார்மாலிட்டி அதானே. இல்ல அது ஃபார்மாலிட்டி. பட் அவங்களால முடியும். இப்போ மே 17 இவங்க மட்டும் இல்ல, பல இயக்கங்கள் சொல்றாங்க. அப்படி இது வந்து எல்லாருமே பேசுறாங்க. இந்த பேசுற விஷயம் சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாதா? அவங்களுக்குள்ள சட்ட ஆலோசகர்கள் சொல்ல மாட்டாங்களா? சமரசம் ஐயா, இப்போ நான் மே 17 நம்பரை கேட்கிறேன். இந்த அரசாங்கம் இந்த 7 விடுவிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை எல்லாம் செய்ததா இல்லையா? இல்லப்பா, அவர் உங்களை அந்த அரசாங்கத்தை வந்து 121 பயன்படுத்த சொல்றாரு அவரு. இல்லங்க மகாராஷ்டிரா காங்கிரஸ் சொன்னார்ல, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கு. அதிமுக அரசு அவர் அருள்முருகன் வந்து குறையோ நடவடிக்கை எடுக்கலையோ அந்த இதுக்கு அவர் போல இப்படி ஒரு சட்ட அதிகாரம் இருக்குது, இதை பயன்படுத்தி இவருக்கு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க. இவருக்கு எவ்வளவு சட்டம் தெரியுமோ இதை விட சட்ட வல்லுநர்களை எல்லாம் சந்தித்து ஆலோசித்து பேசிதான் மத்திய அரசுக்கே கடிதம் எழுதினார் அம்மா அவர்கள். கடிதம் அங்கு எழுதும் பொழுது கூட நான் 3 நாட்களில் விடுதலை நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க, இல்லாவிட்டால் நானே 3 நாட்கள் விடுதலை செய்வேன் என்று கூட சொன்னார். ஆனால் அதை எல்லாமும் கூட நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு அதிலே சட்ட சிக்கல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? சரி, இப்போதைக்கு மௌனத்துக்கு என்ன காரணம்? என்ன மௌனம்? இப்ப செய்யறீங்க, நாளைக்கு அம்மா போறாங்க டெல்லி போகும்போது இந்த இதை வலியுறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா அதெல்லாமே தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. இப்ப இவர் சொல்லக்கூடியதெல்லாம் பல வழக்கறிஞர்களிடம் பேசி செஞ்சு இந்தந்த வகையில செய்யலாம் என்று எனக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை நீங்கள் பரிசீலனை செய்து செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு எல்லா இதுவும் தயார் செய்து கொண்டு கையிலே வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் சொல்வார்கள். மத்திய அரசு எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறதோ அதன்படி வரும். 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, நன்னடத்திலே எந்த குறையும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இவர்களை விடுவிப்பதுல தடங்கள் ஏற்படுகிறதா அல்லது தடங்கள் ஏற்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா திரு அருள்முருகன்? தடங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கடிதத்திற்கு தடங்கள் அரசியல் ரீதியான தடங்கள். ஆமா, 2 அரசாங்கத்திற்குமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஈகோ ஸ்டேட் தான் அது. என்னால மாநில அரசாங்கத்தில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பி சொன்ன காந்தி படுகொலைக்கு அவங்க வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துறாங்க. ராஜீவ் காந்தின்றதை வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்டா பாக்குறாங்க. ஏன்னா காந்தி அப்பாவும் ஆட்சியில் இல்லை, அவர் பிரதமரா இல்லை, அவர் தனிநபராக இருந்துட்டு போயிட்டாரு. இப்போ ராஜீவ் காந்தியுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு பயங்கரவாத நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் சார்ந்த நபர்களோ அல்லது பாஜக சார்ந்த நபர்களோ தொலைக்காட்சிகளோ பொதுவாக எழுதுகின்ற போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முடிவு செய்கின்ற பொழுது இந்த இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது இது பயங்கரவாத நடவடிக்கை இல்லை அப்படின்றத விட மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. நீங்க கோர்ட்ல நான் மெட்டீரியலா கொடுக்க தயாரா இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது பயங்கரவாத நடவடிக்கை என்று சொன்னால் அப்படி ஒரு பெரிய உரையாடலை இந்தியா முழுவதும் கொண்டு போறாங்க. அப்ப இது வந்து எக்ஸம்ஷனல் கேஸா மாறுது. நீங்க விடுதலை போய் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விடுதலை நோக்கி நகர்றாங்கன்னா ஒரு அச்சுறுத்தலை, மிகப்பெரிய அச்சுறுத்தலை, ஒரு மாஃபியா மாதிரியான பிஹேவியர் வந்து சுப்பிரமணிய சாமி உடனடியா இறங்குறாரு, சம்பந்தமே இல்லாம. இல்ல இப்ப நடவடிக்கை வந்து வாதத்துக்குள்ள போதுக்கு கூட முன்னாடி கூட அது இது பயங்கரவாத நடவடிக்கையா இல்ல அது எப்படிப்பட்ட அந்த வாதத்துக்கு கூட நம்ம போகாம ஆண்டுகள் 25 ஆச்சு, 25 ஆண்டுகள் அதை நோக்கி போகலாம் இல்ல? கண்டிப்பா இது வந்து மிக 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 அநீதியான ஒரு நிகழ்வா தான் பார்க்கிறோம். தமிழர்கள் மீது மத்திய அரசாங்கம் செலுத்துகின்ற மிக அநீதியான
நிகழ்வாதான். குறிப்பாக பாஜக அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழக அரசு ஆன்ம பலத்தோடு இவர்களை 161 கீழ் விடுதலை செய்வதற்கான காங்கிரஸ் மறுக்கல. இந்த போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு இருக்கு. நீங்க முகநூல் முழுவதும் வியாபித்திருக்கிறது ஆதரவு நிலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 161 பிரிவின் கீழ் இவர்கள் மிக மிக ஆன்ம பலத்தோடு தமிழக அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இவங்க 7 பேர் மட்டுமல்ல. நீங்க பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் மிக மோசமான முறையில் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிறைகளில் மிக மிக அதிகமாக இருப்பது ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சார்ந்த மக்களும் இஸ்லாமியரும் தான் இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் காஸ்ட் வரைக்கும் இந்திய அமைப்பு சட்டப்படி ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்லக்கூடிய யாருமே தூக்கில போட போல நீண்ட நாள் சிறையில் இல்ல. நளினியுடைய தண்டனையை குறைக்க முடிஞ்சிருக்குது ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை விடுதலை செய்தோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் விடுதலை செய்ய முடியாது? இந்த கேள்வி எனக்கு சரியா தவறான்னு தெரியல. நளினியுடைய தண்டனையை குறைக்க முடிஞ்சது அந்த நேரத்தில். இப்போ அதுவே மற்ற 3 பேரோட ஆயுள் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி அதை குறைக்கின்ற பொழுது விடுதலையில என்ன பெரிய சிக்கல் வந்துற பொழுது இல்ல, அதுதான் நம்ம கேட்கணும். இப்போ என்னன்னா இதே ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சலுகைகள் கிடைச்சி அவங்க விடுதலை ஆயிருக்காங்க இல்லையா? அந்த சலுகை, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஏன் பேரறிவாளருக்கு இந்த 7 பேருக்கு கிடைக்கலன்றதான் கேள்வியா இருக்கு ஆக்சுவலா. இப்போ அதுதான் முக்கியமான கேள்வி, நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இதுலதான் இந்த சிக்கல் வந்து சட்ட சிக்கல் வந்து உள்ள பூந்து ரொம்ப குளறுபடி பண்ணிட்டு இருக்கு இதுல ஆக்சுவலா வந்து. இப்போ பாருங்க, நீங்க மத்திய அரசு நினைச்சாலும் சரி, மாநில அரசு நினைச்சாலும் சரி, இந்த விஷயத்தில் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா இதுல வந்து இவங்க முதல்ல வந்து இவங்களுடைய அந்த குளறுபடிகள்ல மனிதாபிமானம் வந்து செத்து போயிட்டாங்க. ஏன்னா 25 வருஷம் ஜெயில், இன்னைக்கு 25வது வருஷம் நிறைவு பெறுது பேரறிவாளனோட ஜெயில் தண்டனை. 1990 ஜூன் 10 அன்னைக்கு அவரை பிடிச்சாங்க பெரியார் திடல்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு அவர் பண்ணிருந்த குற்றம் நீங்க நிரூபிச்சீங்க கோர்ட்ல. அவர் தண்டனை அனுபவிச்சார். அவர் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை ஆச்சு. அதுக்கப்புறம் அவரை பத்தி, அவர் செஞ்ச குற்றத்துக்கான ஒரு விளக்கத்தை பத்தி ஒரு சிபிஐ சூப்பர் லெவல்ல இருக்கிற ஒரு ஆபீசர் சொன்னாரு. அதுல இருந்தே இந்த நாட்டில் வந்து எப்படிப்பட்ட ஒரு நீதி வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சிட்டோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஏன் இந்த 7 பேர் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க? மற்றவங்களுக்கு கிடைச்ச அதே ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது? இங்கதான் வந்து இந்த குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இந்த பயங்கரவாதம், ஒரு தேசத்துக்கு எதிரான ஒரு பயங்கரவாத செயல், இந்த மாதிரி சஞ்சய் தத்தை விடுதலை பண்ண முடியுது. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ சஞ்சய் தத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரெமிஷன் கொடுத்தீங்க, 3 வருஷத்துக்கு வெளில வந்துட்டாரு. ஒரு சாதாரண பைக்லயோ கார்லயோ நான் வந்து லட்சுமி வெடியை கூட்டு போனேன், எனக்கு முடிஞ்சு போச்சு என் கதை தமிழ்நாடு போலீஸ்ல. அவர் வச்சிருந்தது AK-57 AK-47 இல்ல, அதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் AK-57 வச்சிருந்தாரு, டைனமைட் வச்சிருந்தாரு, கிரானைட் வச்சிருந்தாரு. இவ்வளவு வச்சிருந்தவர் பரோல்ல எப்போனா போகலாம், எப்போனா வரலாம், 5 வருஷத்துல விடுதலையாய வந்துடலாம். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டுல வர்றதே ஒரு பெரிய பரோல். அவர் வந்து 5 வருஷத்துல நிறைய முறை வந்துட்டார் பரோல். இங்க சொல்ற இவங்க பரோல் ஒரு நாள் பரோல் கொடுக்கறதே பெரிய விஷயம் ஆயிடுது. அவர் போலீஸோட வராங்க. இல்ல, மோசமா இருக்கு. இது ஒரு சின்ன விஷயம். இப்போ வந்து இந்த மத்திய அரசு, மாநில அரசு, இந்த நீதிமன்றம், இந்த முக்கோணத்துல இந்த விஷயம் மாட்டிட்டு இருக்கு ஆக்சுவலா. இப்போ 3 நீதிபதிகள் கையில பொறுப்பை கொடுத்துட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கையில விஷயம் இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல நீங்க மத்திய அரசே போயிட்டு இனிமே நீங்க என்ன ஒரு திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் வந்து ரிவர்ஸா ஒரு ஸ்டாண்ட் மத்திய அரசு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தெளிவான ஸ்டாண்ட், இது சிபிஐ கேஸ், இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணது, இதுல வந்து நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நோ பவர்ஸ்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 3 நீதிபதிகள் முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ சிஎம் போய் ரிக்வெஸ்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க. வெடிகுண்டு வழக்கு வந்து மாநில அரசாங்கம் எடுத்துச்சு, அதுவும் சிபிஐ கேஸ் தான். அதுவும் சிபிஐ கேஸ் தானே? இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல, அதுல வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, சாதாரணமான கேள்வி, காங்கிரஸ் கட்சியோ இல்ல பாஜகவை கேட்பது, AK-57 நான் என் வீட்டுல வச்சுக்க முடியுமா? சாதாரண மனிதர்கள் AK-57 கிரானைடையோ டைனமைட்டையோ வீட்டுல வச்சுக்க முடியுமா? மீண்டும் இந்த வழக்கை திசை திருப்புவது. இந்த வழக்கு விஷயத்துல மனிதாபிமானம், 200 பேர் கொஞ்சம் தயவு செய்து, நான் அவர் என்னென்னவோ பேசுறாரு, நான் குறுக்கவே பேசுறதில்ல. சொல்லுங்க. அதாவது ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே மகாத்மா காந்தி கொலையை சொன்னார், அதுக்கு நான் விளக்கம்லாம் சொன்னேன். இப்போ சஞ்சய் தத்து யாரையாவது கொன்றாரா? சஞ்சய் தத்து திட்டம் போட்டாரா வெளிநாட்டில் உட்காந்து ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு பிரதமரை கொலைன்னு நினைச்சு பொருட்கள் வைத்திருக்கலாமா? கொஞ்சம் சொல்லி சார், வெளிநாட்டில் உட்காந்து இந்தியாவுடைய பிரதமரை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தாரா? திட்டம் தீட்டினாரா? இல்லை. அதே மாதிரி யாரையாவது கொன்றாரா? ஆயுதம் வைத்திருந்தார். அவர் சும்மா விடலை. இந்த அரசாங்கம், இந்த நாட்டுடைய நீதிமன்றம் சும்மா விடலையே. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ளதான் வச்சிருந்தாங்க. அவர் பரோல் கொடுத்ததெல்லாம்
அந்த அந்த நிலையே வேற. நீங்க என்ன கேட்கலாம், அற்புதம்மாளுடைய மகன் நம்முடைய பேரறிவாளனும் நளினியும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த நாட்டில் திட்டம் போடல, யாரோ போட்ட திட்டத்திற்கு இவர்கள் பலியானார்கள். இந்த 2 பேருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் இங்க வந்த இடத்துல தான் அவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அதற்காக வேண்டி அவர்களை விடுதலை செய்யுங்கன்னு கொண்டு போனா பரவாயில்லை. ஏன் இந்த 7 பேர் பின்னால போற, அதுதான் பின்னணிங்கிறேன். நீங்க இந்த 7 பேர்னு போகும்போது தான் இது சிக்கலே வருது. இந்த சிக்கல் உலகத்துக்கு தெரிஞ்ச சிக்கல் தான். ஆனா யாரும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பின்னால உள்ள 5 பேருக்கு பல உதவிகள் வர்றதுனால இந்த 7ன்னு போய் இன்னைக்கு பேரறிவாளனுடைய விடுதலை தாமதமாவதற்கு இவர்கள் தான் காரணம். இவங்க 2 பேரும் இது 2 பேருக்கான விஷயமா இருந்தா இதை காங்கிரஸ் வந்து எதிர்க்க போறது இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கு. திரும்பவும் நான் சொல்றேன், இது மாதிரி பலரை விட்டுருக்காங்க. இங்க பயன்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் பலரை விட்டுருக்காங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க முன்னாடியே மாறி பேசுறீங்க. அப்போ சொன்னீங்க இது வந்து பயங்கரவாத நடவடிக்கை அப்படினீங்க. இதற்கு மத்திய அரசு நீங்க இப்போ 5 பேர் பிளஸ் 2 பேர்னு சொல்றீங்க. அதத்தான் விளக்கமா சொல்றேன். இத முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ரவிச்சந்திரன் தமிழ்நாடு சேர்ந்தவர்தான். இல்ல அதான் நீங்க பல பேர் இப்ப திரும்ப சொல்றேன், பல பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் விடுவிக்கப்படவில்லை. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, சதி திட்டம் போட்டது, கொலை பண்ணுவதற்கு முயற்சி எடுத்த குரூப் வேற, இங்க அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பலியானவர்கள். இப்படி நீங்க பிரிச்சு பார்க்கும்போது இந்த 2 பேர் விடுதலை என்பது நீண்ட நாள் இல்லை, வெகு விரைவில் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். நாம் எல்லாம் வரவேற்போம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 7 பேர் விடுதலைக்கு என்ன தடை என்பது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அருள்முருகன், இதயத்துல சொன்ன வாதத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது எப்படி உணர்றீங்க? அவரோட இதை நீங்கள் ஏற்றுக்கலாமா? அதாவது சஞ்சய் தத்து நம்ம சொல்லும்போது அவர் ஆயுதத்தை வைத்திருந்தாரே தவிர அதில் ஒரு பெரிய கருத்து, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னன்னா, தாவூத்துடைய இதுவும் அந்த 200 பேர் வந்து அந்த குண்டுவெடிப்பில் இறந்து போனாங்க. அதுவும் வெளிநாட்டில் சதித்திட்டம் செய்யப்பட்டது தான். தாவூத் இன்னி வரைக்கும் வந்து தேடப்படும் குற்றவாளியாக தான் இந்தியாவில் இருக்காரு. அதனோட தொடர்புடையவர் தான் சஞ்சய் தத்து சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அவரும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க சொன்ன அடிப்படையில் அவர் நீங்க பேரறிவாளனும் நளினிக்கு வைக்கிற விஷயம் வேற. ஆனா அதுக்கு பின்னாடி தான் அந்த மீதி 5 பேர் கூட பின்னணி தான் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. இல்ல அதுதான் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன 7 பேர் விடுதலை உட்பட நீண்ட நாள் சிறைவாசிகளும் விடுதலை செய்யணும்ன்றது ஜனநாயக கோரிக்கையா? இதுல 2 பேர் ஃபாரின், ஒருத்தர் நம்ம கண்ட்ரி, அந்த கண்ட்ரி எல்லாம் கிடையாது. ஒரு ஜனநாயகத்தினுடைய கோரிக்கை என்பது, அநீதி என்பது 25 ஆண்டுகளுக்கு பிறகான அனைத்து சிறைவாசிகளையும் விடுதலை செய்யும்போது இவர்களை குறியீடாக இருக்கிறான். பேரறிவாளன் என்பது அதனுடைய குறியீடு, அதனுடைய உச்சம், அதனுடைய நீட்சியாக இருப்பார் என்ற அடிப்படையில் தான் அவருடைய பேர்ல வருதவுடைய இவர்கள் போற குறிக்கி இவங்க 2 பேர் தனி, ரவிச்சந்திரனும் தமிழ்நாடா வெளிநாடான்னு சொல்லாம தெரியாம அப்படிலாம் இல்லை. இந்த 7 சிறைவாசிகளோட நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்வது என்பதுதான் ஒரு நாகரிகமடைந்த சமுதாயத்தினுடைய ஒரு தன்மையாக இருக்க முடியும். ஒன்று என்னன்னா, இது வந்து எக்ஸம்ஷனல் ஹிஸ்டரி கிடையாது. ஒரு என்ன சொல்றது, தனித்த வரலாறு கிடையாது. இந்தியாவில் பல்வேறு வழக்குகளில் பல்வேறு நிலைகளில் பரோல்ல வரவங்க இருக்கிறாங்க, விடுதலை ஆனவங்க இருக்கிறாங்க, காந்தி இதெல்லாம் சொல்றேன். எதனால சொல்றோம்னா, இந்த உரையாடல் ஜனநாயகபூர்வமானது. இது பயங்கரவாதத்திற்கு ஆதரவான உரையாடல் கிடையாது. இப்படி இந்தியாவில் நடந்திருக்கு. ஆகவே மாநில அரசாங்கத்திற்கும் இந்த மக்கள் வந்து ஆதரவா இருக்காங்க. 2 முறை வாக்களித்தது என்பது அவங்க ஈழ அரசியல் அவங்க முடிவெடுத்த 2 தீர்மானங்கள் போட்டது தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அதிமுக அரசாங்கத்திற்கு மக்கள் ஒரு வகையான காரணமா இருக்கு. நீங்க சொல்றீங்க இது ஒரு பெரிய காரணம் இல்ல. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு வந்து நீங்க முகநூல் எடுத்துங்க, முகநூல் திரும்பிய பக்கம் எல்லாம் இந்த நிகழ்வு தான் வந்து போஸ்டரா இருக்கு, வால் போஸ்டரா இருக்கு. இன்னைக்கு வந்து அரசாங்கம் அந்த வேலூர்ல இருந்து அலோ பண்ணி தெரிஞ்சதுன்னா குறைஞ்சது 2000 பைக் வந்திருக்கும். குறிப்பிட்ட இந்த NH முழுவதுமே நின்று இருக்கும். அப்படியான சூழல்ல அரசாங்கம் கேட்டுக்கொண்டு வந்து போறாங்க. ஆக இந்த மக்களுடைய இந்த அநீதியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் தான் இவர்களுடைய விடுதலையை மட்டுமல்ல, நீண்ட நாள் சிறை மக்களையும் விடுதலை செய்கின்ற ஜனநாயக கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. முகநூல் 200 பைக்கு, 2000 பைக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஆதரவு இருந்தா இவர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண கட்சிகள்லாம் இன்னைக்கு 0.5% 1% வாங்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். நான் முடிச்சுக்கோம். நான் என்ன சொல்ல வர்றேன், இவர் சொன்னார் இல்லையா, அதாவது
நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த விடுதலை என்பது நம்ம யாரும் இப்போவும் நான் சொல்றேன் எதிர்க்கல. இது நீதிமன்றத்தில் இருக்கு. நாளைக்கே நீதிமன்றத்தில் போய் வாதாடி மாநில அரசோ அல்லது இவர்களோ வாதாடலாம். ஆனா மீண்டும் மீண்டும் இப்ப சொல்றாரு சிறுபான்மைன்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், ஊடகங்களாக இருந்தாலும் இவர்கள் போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு நாள் சிறுபான்மைக்கு விடுதலைக்காக வேண்டி போராடி வெளியே வந்த சிறுபான்மைக்காரர்கள் போராடுறாங்க. பேருக்கு அப்பப்ப மற்ற சிறைவாசிகள் சேர்த்து சொல்றாங்களே ஒழிய உண்மையாக இன்னைக்கு வரையும் ஒரு நாளாவது இது மாதிரி ஒரு ஊடகத்துக்கு முன்னால உட்கார்ந்தோ ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ தமிழ்நாட்டு தமிழர்கள் கொடுஞ்சிறையில வாடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக இன்னைக்காவது போராடி இருக்கிறார்கள் தலித்துகள் சிறுபான்மையினர். இன்னைக்கு வரை சொல்றேன், எந்த பெரிய கட்சியுமோ எந்த அமைப்புகளும் இதுவரையும் போராடல. அவங்களுக்கு யார் போராடிக்கிட்டு இருக்காங்க? சில சிறுபான்மை அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. விடுதலைக்காக தலித்துகளுக்காக சில நேரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கூட போராடுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் 20-25 வருஷம் இந்த மாதிரி எந்த சதித்திட்டமும் பண்ணாம எந்த கொலையும் செய்யாம சம்பந்தமே இல்லாம வெறும் விசாரணை கைதியா இருக்காங்களே, இவர்கள் விடுதலை செய்யலை என்பதற்காக அதுவும் இந்த 161 எளிதா பயன்படுத்தக்கூடியது. நல்லா தெரிஞ்சுங்க. திரும்ப சொல்றேன், இந்த 161 பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் இவர்கள். இந்த 7 பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம். வாய்ப்பு உள்ளவர்களை பற்றி வாய் திறந்து பேசுவதற்கு இன்னைக்கு யாரும் இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உயிர்கள் என்பது துச்சமாகவும் எங்கோ இருந்து வந்தவருடைய இந்த சதித்திட்டம் போட்டவருடைய உயிர் என்னமோ பெருசா இருக்குது. காரணம் என்னன்னா அதுக்கு பெரிய பின்னணி இருக்கு. அதுதான் நீங்க தொடர்ந்து பின்னணின்னு வந்து மக்களுக்கு புரியும். இந்த வழக்கு மிக விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் நம்பலாம். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு பேசியிருப்பது மட்டுமல்ல, விரைவில் 2 நாட்களில் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் இதை பற்றிய எல்லா விவரம் கையில் வைத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே முறையிடுவார்கள். அந்த இது ஏற்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சமரசம் கூறுவது நல்ல செய்தி. அந்த செய்தி வரணும், நிச்சயமா வரும் என்று நம்புகிறோம். இந்த பின்னணி குறித்த அந்த விமர்சனங்களுக்கு நிச்சயமா அந்த பின்னணி தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது பின்னணின்னா இவங்க தான் இந்த நீண்ட ஒரு நாள் காங்கிரஸோட பொருளாதார கொள்கை எப்படி விற்கிறாங்கன்னு சொல்றோம், எப்படி வாங்குறான்னு தனியா சொல்றோம். அது நாங்க ரெண்டாவது வந்து பின்னணி எதுவுமே இல்லை. இந்த நாட்டினுடைய ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இயக்கம் நடந்துட்டு இருக்கோம். எங்களுடைய அத்தனை போஸ்டர்ஸ்ல போனீங்கன்னாலும் நாங்க நீண்ட நாள் சிறைவாசிகளுக்கு இரண்டாவது இவங்க சர்டிஃபிகேட் வாங்க அவசியம் இல்லை. இரண்டாவது முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு தமிழர்கள் குறித்தோ அல்லது பொதுவாக தமிழர்கள் குறித்தோ காங்கிரஸ் பேசுவதற்கான எந்த தார்மீக வரலாறும் கொண்டவர்கள் அவர்கள் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்குது. நிகழ்ச்சியோட நம்ம நிறைவுக்கு வந்துருக்கோம். தேர்தலோ அதுக்கு முந்தின தேர்தலாம் தமிழ்நாட்டு தமிழர்கள் 2009 காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க, அங்கதான் ஜெயிச்சிருக்கு. அவங்களுக்கு அவங்களை சார்ந்தவர்கள் ஜீரோல தான் இருக்காங்க. நீங்க கூட்டணியில இருந்தீங்க, கூட்டணி சேர்ந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து உள்ளாட்சி தேர்தல் வேற, உள்ளாட்சி தேர்தல் வேற, சட்டப்பேரவை தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற, எல்லாத்தையும் நம்ம வந்து குழப்பிக்கிட கூடாது. திமுகவோட பிஜேபியும் சேர்க்கல, இவங்களையும் சேர்க்கல. நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம். இந்த 7 பேர் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் குறித்து உங்களுடைய சுருக்கமான கருத்துக்கள் திரு சமரசம். பாருங்க, வெகு விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இவர்களுக்கு என்னென்ன வகையில் அவர்களை விடுதலை செய்வதற்கு வழிவகை இருக்கிறது என்பது சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கையாக சட்டம் தெரிந்த மற்ற அனைவரையும் ரிட்டையர்டு ஜட்ஜ் என்கூடிய எல்லாரையும் கன்சல்ட் செய்திருக்கிறார்கள். அதனுடைய நிலைமை என்ன என்பதை மத்திய அரசோடு பிரதமரோடு முதல்வர் பேசிய பிறகு தெரிய வரும். நிச்சயமாக இந்த 7 பேர் விடுதலை என்பதை நீதிமன்றம் விடுவித்தால் அதை வரவேற்கிறேன். அதையும் தாண்டி ஐயா சமரசம் அவர்கள் சொன்னது போன்று நம்முடைய முதல்வர் பிரதமரிடம் பேசி அங்கே நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஏதாவது மனுவை கொடுத்து அந்த நீதிமன்றம் இந்த 7 பேரை விடுதலை செய்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை பொறுத்தவரை பழிவாங்க உணர்வு இருந்திருந்தால் அந்த 10 ஆண்டுகளில் எதையும் செய்திருப்போம். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. திரு பிரியன், அதாவது நீங்கள் ராஜீவ்காந்தி மரணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிச்சிருக்கு. பிரபாகரனை கொண்டாந்து இங்கே தண்டனை கொடுக்கணுன்ற குரல் கூட தமிழ்நாட்டில் ஒலிச்சிருக்கு. அந்த மாதிரி 2009க்கு அப்புறம் முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் குரல்கள்லாம் மாறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்டங்களையும் பல குரல்கள் மாறிட்டு வரும்போது அரசியல் ரீதியாகவும் பல குரல்கள் வந்துட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இது வந்து பெரிய சட்ட சிக்கலில் மாட்டிருக்கு. இப்போ சார் சொன்னார், முகநூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருத்த ஒரு ஆதரவு இருக்குது அவர்கள் விடுதலைக்கு. ஆனால் இன்னும் அந்த அவங்க விடுதலைக்கான அந்த கோஷம் வந்து ஒரு பெருங்குரலாக தமிழ்நாட்டில் எழலை. இன்னும் அது கடைசி வரை ரீச் ஆகலை.
இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறி ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழகமே வந்து கேட்குற அளவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரணும். ஏன்னா இதில் வந்து பெரும்பாலும் சட்ட சிக்கல் நிறைய இருக்கிறதுனால இந்த எந்த ஒரு மாநில அரசும் நிச்சயமாக ஒரு முயற்சி பண்ணி இதில் வந்து அவங்க ஒரு முடிவான ஒரு இது விடுதலைக்கு எடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வெறும் மக்கள் இயக்கமாக மாறினால்தான் இந்த கோரிக்கைக்கு இன்னும் பெரிய வலு வரும். இந்த முகநூல்கள்லாம் வரதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு இருக்குன்றதுனால கூட இன்னும் கீழ் லெவலில் இந்த மெசேஜ் போய் ஒரு பெரிய இயக்கமாக மாறி நம்ம 7 பேர் விடுதலைக்காக போராட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதான் உண்மை. திரு அருள்முருகன், தமிழக அரசு கண்டிப்பாக அந்த அற்புத அம்மாளுடைய தாயாருடைய கண்ணீரை போக்க வேண்டும். நீண்ட நாள் சிறைவாசிகள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்வது என்பது ஜனநாயக கோரிக்கை. அந்த ஜனநாயக கோரிக்கை தமிழக அரசு கண்டிப்பாக செவிசாய்க்க வேண்டியது எங்களுடைய கோரிக்கை. நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம். 25 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுள் தண்டனை குறித்த பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கு நமக்கு எழுப்பியிருக்கிறது. இருந்தாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற குரல் கடைசி கட்டமாக அந்த வழக்கினுடைய விசாரணையெல்லாம் விவாதத்துக்குள்ளானாலும் விமர்சனத்துக்குள்ளானாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் 25 ஆண்டுகள் என்ற அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலும் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலுத்து வருகிறது. இதில் மத்திய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது, குறிப்பாக மாநில அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்த நால்வருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.